நடந்த விஷயத்த எதையுமே தாங்கிக்க முடியல. பயங்கரமாக அழறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்தால் எல்லாருக்கும் கஷ்டம் தான். என்னால் எதுக்கு இந்த வீட்டில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து அனு என்ன பண்ணுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்க முடியாமல் வெளியே வராங்க. வெளியே வந்து எல்லாம் முன்னாடியே சொல்கிறாங்க, பாட்டி நான் கிளம்புறேன் பாட்டி அப்படின்றாங்க. எங்கே கிளம்புறமா அப்படின்னோடனே, இல்லை பாட்டி எல்லாருக்கும் இங்கே நாங்கள் டிஸ்டர்பாக இருக்கேன். எனக்கு ஏதோ ஆயிடுச்சு பாட்டி, எனக்கு நல்லா தெரியுது. நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு. அதான் பாட்டி அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் போய் நான் இருந்துட்டு வரேன் பாட்டி. எனக்கு ஒன்றுமே புரியல பாட்டி, நான் என்னவா இருக்கேன்னு எனக்கே தெரில பாட்டி அப்படி சொல்கிறாங்க. அப்படிலாம் யோசிக்காதம்மா, ஏதாவது பிரச்சனைனா பார்த்துக்கலானும், எதுக்கா இவ்வளோ பேசுகிற அப்படின்னோடனே, இப்போ என்ன பிரச்சனை, அவள் போனால் போட்டுமே, அவளுக்கே புரியுது அவள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக நம்ம தேவையில்லாமல் அவள் பேச்சுக்கு போகணும், அதனால் அவள் போயிட்டு வரட்டும் விடுங்க அத்தை அப்படின்றாங்க சுந்தரி. நீ போனாலும் சரி, இல்லை திரும்பி வராமல் இருந்தாலும் சரி, எனக்கு நிம்மதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அனு இன்னும் அழறாங்க. பாட்டி நான் கிளம்புற பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் நம்ம என்னம்மா இது இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, இல்லை பாட்டி எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எனக்கே ஒன்றும் புரியல பாட்டி, அதனால தான் பாட்டி நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அபி வராங்க. அபி அப்படி சொல்லிட்டு அனு போய் கட்டிக்கின்னு அழறாங்க. உடனே அபி அனு இந்த மாதிரி சொல்கிறா, எனக்கே ஒன்றும் புரியல, அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறா. அதே மாதிரி அவர் இன்றைக்கும் சாப்பாடு செய்கிற டைமில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பாட்டி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு அனுவை பார்த்துட்டு அபி கேட்குறாங்க. அனு ஆமாம் அப்படின்றாங்க. அபி உடனே சொல்கிறாங்க, சரி அப்படியா, அப்படி சரின்னா கிளம்பணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வீட்டை விட்டு கிளம்புறது தான் நல்லது. இந்த மாதிரி ஆளுங்களாம் வீட்டில் இருந்துட்டு எதுக்கு தொல்லை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் கிளம்ப சொன்னது அனு இல்லை, இந்த அத்தையை தான் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற அப்படி சொன்னோன்னா, சுந்தரி அத்தை தான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய ஆள் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிற. ராகவ் என்ன இப்படிலாம் பேசுகிறேன், என் சித்தியை பற்றி இப்படிலாம் பேசுவியா, அப்புறம் அவ்வளோதான் அப்படியே ஓவராக பண்ணாதீங்க ராகவ், என்ன நடந்ததுன்னு முதல்ல விசாரிங்க அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாரு. உடனே அப்பா வந்துடுறாரு. முரளி என்ன நடக்குதுன்னு தெரியலையே, இந்த சுந்தரி அத்தை மாட்டிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே எல்லாருக்கும் நான் ஒரு படம் காட்டுறேன், அந்த படத்தை பார்த்துட்டு யார் யாருக்கு என்னென்ன தோணுதோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. பார்த்தா சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு பேக்கில் கொட்டி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுத்தது எல்லாத்தையுமே அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது சுந்தரி எதுக்காக இந்த சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அனு சமைக்கலன்னு சொல்லிட்டு அவளை கேட்டேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி உங்களுக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு ராகவ் ஆமாம் எதுக்கு சித்தி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் கேட்குறாரு. ஆகாஷும் கேட்குறாரு. எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் என்ன காரணம்னு அப்படின்னு அப்படியே சுந்தரி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டேனே, எப்படி இதெல்லாம் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அனு நேத்தே என்கிட்ட ரொம்ப அழுதா. அதை பார்த்துட்டு இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, எதுக்கும் அனு செய்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம இங்கே ஃபோன் வச்சுட்டு போயிடுவோம், அதில் கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் அணுக்கிட்டேயே சொல்லுவோம் நீ தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் ஃபோன் வச்சேன். பார்த்தா இந்த சுந்தரி சித்தி அத்தை பண்ண எல்லா விஷயமே வெளியே வந்துடுச்சு. இவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அப்போவே நினச்சேன் யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பார்க்குறாங்க, நான் அதுதான் தெரிஞ்சு போச்சு எனக்கு அப்படின்றாங்க. பார்த்தீங்கல்ல அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதுக்கு பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சுந்தரி நீ இவ்வளோ கேவலமானவளா அப்படி சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க. நீ இவ்வளோ மோசமானவளாக இருக்கியே, சொந்த மருமகன் பார்க்காம அவளுக்கு இந்த மாதிரி பாடாப்படுத்தி எடுக்கிற, சரி இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இப்படிலாம் பண்ண, அதையும் நானே சொல்கிறேன் பாட்டி அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இவங்க ஏன் திரும்ப இவ்வளோ பண்ணாங்க, என் அக்கா என் மாமா கூட வாழக்கூடாது, குட்டி பாஸோட என் அக்கா எங்கே சேர்ந்து வாழ்ந்துட போகிறாளோ, அவள் இங்கேயே தங்கிட போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அதனால தான் என் அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், அப்புறம் குட்டி பாஸ்க்கு நல்லபடி வேறு யாரோ பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தரமான வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு ஆகாஷ். ஏமா இப்படி கேவலமாக நடந்துக்கிற, உனக்கு மனசாட்சியே கிடையாதா அப்படின்றாங்க. உடனே ராகவ் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் ஆகாஷ், நீ பண்ணுற வேலை தான். என்னடா சொல்கிற, என் அம்மா படத்துக்கு நான் என்ன பண்ண முடியும், அவங்க இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறாங்கன்னா நீங்கள் 2 பேர் சேராமல் இருக்கிறதால தான் அவங்க இப்படி யோசிக்கிறாங்க. நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தா அவங்க இந்த மாதிரி யோசிப்பாங்களா, பிரிக்கணும்னு, பிரிக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் சேர்ந்து வாழணும், அப்போ தான் அவங்க திருந்துவாங்க அப்படின்றாரு. சித்தி இப்படி கேவலமாக நடந்துப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே பார்க்கல, இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க, பாவம் அனு அவ உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. ராகவ் சொன்னா கேள் ராகவ், நான் வேணும்னு பண்ணல, என் பையன் நல்லதுக்கு தான், நல்லதுக்குன்னா அதுக்காக ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துவீங்களா, இதுதான் உங்கள் ஊரில் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் முன்னே அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுது சீன் போடுறாங்க சுந்தரி.